அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா கொதி வரட்டும். அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் தண்ணி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நான் வச்சிருந்த இடியப்ப மாவு தான். தண்ணி இந்த தண்ணியே கரெக்டாக வரும். நீங்கள் அளவை மட்டும் கரெக்டாக சேர்த்திங்கன்னா மாவும் தண்ணியும் அந்த தண்ணிக்கும் அந்த மாவுக்கும் கரெக்டாக இந்த மாதிரி வெந்து வந்துடும். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அழகாக வெந்து வந்துடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கிடலாம். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பச்சை மிளகாயும் அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிக்சர் நல்லாவே ஆறிடுச்சு. அந்த மாவை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அரிசி மாவு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்டான மிக்சர் ஆயிடுச்சு. இப்போ என்னோட கட்டிங் டேபிளில் நான் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அந்த கட்டை மேலே வச்சு நல்லா ஒரு திக்கான சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக போடுங்க. நான் எவ்வளோ திக்னஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், அதே அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கோங்க. கார்னரெல்லாம் சரி பண்ணி விட்டுக்கோங்க. ஓரத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு திக்காக ரவுண்ட் வச்சுக்கோங்க. மெல்லிஸாக இருந்தால் எடுத்து பொரிக்கும் போது உடஞ்சிரும். இப்போ கத்தி எடுத்து இதை முதல்ல 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 4 பீசஸ்க்கு நடுவுலையும் ஒரு கட் போட்டுக்கோங்க. அதாவது பீஸா ஸ்டைலில் கட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி திக்கான ஸ்லைசஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். நம்ம வச்சுருக்க ஸ்லைசஸ் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா இதில் அடுக்கிக்கலாம். இது நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சிருமோன்னு பயப்பட வேணாம். இது பிரியாது, நல்லா டைட்டாகவே ஃப்ரை ஆகி வரும். அது இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நான் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கோல்டு கலரில் நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு. இதை சாப்பிடும் போது மேல் பக்கம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவுனால. நடுவில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இஃப்தார் ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.